ஒரு மாற்றுத்திறனாளிக்கு லாக்அப் டெத்ன்றது ஒன்று நடந்திருக்கு. ஒரு சாதாரண கன்னியாகுமரி பக்கத்தில் ஈத்தங்காடு என்ற ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடிய சபரிவர்மன். இப்படி நல்லா ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு, அந்த குடும்பத்தோட பெரியவர் கைகால் விலங்கல, அந்த குடும்பத்தை அடுத்தபடியாக நடத்தக்கூடிய ஒரு ஆண் 60% ஊனமுற்றவர். அந்த குடும்பத்தோட சூழ்நிலை என்னவா இருக்கும்? அவர் தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்காக வீட்டிலேயே ஒரு சின்ன பெட்டி கடை வைத்திருக்கிறார். பெட்டி கடையில் அவர் குட்கா வித்தார் என்பதற்காக அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார். கனவுல கூட குட்கா வழக்கா, விஜயபாஸ்கரா, இல்லை 4000 டன்னா 2000 டன்னா 100 கோடியா அப்படி நினச்சிடாதீங்க. வெறும் ஒரு 8 பாக்கெட் 100 கிராம் குட்கா வித்ததுக்காக. ஏன்னா இது நடக்கிறது நேர்மைக்கான ஆட்சி, எளியவர்களுக்கான ஆட்சி. 5000 கோடி குட்காவில் கஞ்சாவில் சம்பாரிச்சவங்களையும் தன்னுடைய கட்சியில் சேர்த்து வைத்து கொண்டு சம இடம் கொடுப்பாங்க. அவருக்கு மேலே கேஸ் போடாமல் பாதுகாப்பாங்க. ஆனால் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு குட்கா விற்றா அந்த விற்பவர்களை எடுத்து போயிட்டு குட்கா விற்பது தவறு, அவர்களை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இந்த பாரபட்சத்துக்காக நான் சொல்கிறேன். பணக்காரனாக இருந்து அவன் என்ன பண்ணாலும் அவனை பக்கத்தில் வச்சுப்பீங்க அதிகாரத்தை படைத்தவர்கள். ஒரு பாமரன் வயிற்று பொழப்புக்காக 50 ரூபா 100 ரூபா சின்ன சின்ன விஷயத்துக்கு காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் அடிச்சு கொள்ளுவீங்களா? இதுதான் மாமா ஆட்சியா, தாய் மாமா ஆட்சியா? இதுக்காக தான் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சாங்களா? அன்றைக்கு அஜித்குமார் மரணம், அன்றைய முதல்வர் உடனடியாக அன்றைக்கே அந்த குடும்பத்தை அழைத்து போனில் பேசி மன்னிப்பு கேட்டார், சாரி சொன்னார். ஆனா இன்றைக்கு இருக்கிற முதல்வர் அன்றைக்கு என்ன சொன்னார்? விஜய் என்ன சொன்னார்? எங்களுக்கு சாரிலாம் வேணாம், எங்களுக்கு நீதி வேணும்னு கேட்டார். ஆனால் இன்றைக்கு சபரிவர்மன் இறந்து நாட்களாக இருக்கிறது. விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தை நேரில் சந்தித்தாரா? குடும்பத்தினர் போனில் பேசினாரா? மன்னிப்பு கேட்டாரா? அவர் ரேஷன் கடையில் அரிசி போட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கார். மக்களை திசை திருப்பும் நோக்கத்தோடு சொல்ல வரீங்களா? மக்களை திசை திருப்பதாக இருந்தாலும் தப்பு. எழுவு வீட்டை கண்டுகொள்ளாத அந்த இறப்பில், அந்த மரணத்தில், அந்த மரண வழியில் மக்களோடு நிற்காமல் போனது தவறு. கும்மிடிப்பூண்டியில் 18 பேர் அமோனியா கசிவு ஏற்பட்டு இறந்தார்கள். அன்றைக்கு அவருடைய நண்பி திரிஷா அவர்களும் கேக் வெட்டி கொண்டிருக்கிறார். கும்மிடிப்பூண்டிக்கு சென்றாரா? உயிரிழந்த 18 குடும்பங்களை சந்தித்தாரா? ஆறுதல் சொன்னாரா? கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமி 2 பேர் பலாத்காரம் செய்து கொலை பண்ணா. அந்த குடும்பத்துக்கு அவர் இரங்கல் சொன்னாரா? நேரில் சென்றாரா? தாவேக ஆட்சியில போயிட்டு குவாரில லஞ்சம் கேட்கறது, டன்னா போதைப் பொருளை கடத்தி மாட்டிக்கிறது, சொந்த கட்சிக்கார பொண்ணு கூட்டும் போயிட்டு எம்எல்ஏ பேரை சொல்லி லாட்ஜ் போட்டு கற்பழிக்கிறது, பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து கொள்ள அடிச்சுட்டு 10 பேர் கற்பழிச்சுட்டு ஊரை ஏமாத்தி சுத்துறவன வெளியே சுத்திட்டு இருக்கான். வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல, இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல. நம்மிடையே இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வல்லரசு அவர்கள். வணக்கம் வல்லரசு சார். வணக்கம் மேம். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படின்னு இப்போ ரீசெண்டா ஒரு மாற்றுத்திறனாளிக்கு லாக்அப் டெத்ன்றது ஒண்ணு நடந்திருக்கு. அதை பத்தி பாருங்க, எந்த ஊடகமும் பெருசா கூட பேசல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்ன நடந்துட்டு இருக்கு? தாவேக ஆட்சி அமைந்து எல்லாமே மாறும்னு எதிர்பார்த்து எல்லாம் தலைகீழதான் மாறிட்டு இருக்கு. இந்த சம்பவம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியில், இந்த விபத்தில் மரணமடைந்த ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு தமிழ் நண்பன், சகோதரனாக நம்ம எழுந்துட்டு நிற்கிறோம். அந்த குடும்பத்துக்கு நம்ம சேனல் சார்பாக நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம தமிழ் மண், மரபு, கலாச்சாரம் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஈவு இரக்கம் ரொம்ப. நம்ம திடீர்னு வள்ளலாறுலாம் வாழ்ந்த ஊர் இது. சின்ன சின்ன எறும்புகள் கூட நம்ம ஒரு துன்புறுத்தாமல் நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க நம்மளை குடும்பத்தில் நம்ம வளர்த்து எடுத்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள் சூறையாடப்படுகிறார்கள். 80 வயசு முதியவர்கள், பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது. பெண்கள், முதியவர்கள் அப்படின்னு சொல்கிற இதே வரிசையில் தான் மாற்றுத்திறனாளிகளும் இருக்காங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு 20-30 வருஷம் முன்னாடி மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம இந்த அளவுக்கு அன்பாக ஒரு மரியாதையான வார்த்தையை நம்ம பயன்படுத்தலை. அவங்கள பல்வேறு கிண்டல் கேள்வியோடு தான் நம்ம பேசுவோம். ஆனால் அவங்கள அழைக்கும் போது கூட கிண்டல் கேள்வி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க மனசு புண்படுத்தாத அளவுக்கு அவங்களுக்கு மாற்றுத்திறனாளி. இப்போ நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு கால் ஊனமிட்டிருக்கலாம், கை ஊனமிட்டிருக்கலாம், காது கேளாமல் இருக்கலாம், கண் பார்வை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த இயற்கை பேராற்றல் இதை தாண்டி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுத்துருக்கும். ஆல்டர்னேட்டிவ் பவர் அவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். அவங்களுக்கு ஒரு பஸ்ஸில் ஏறுறதுக்கு கூட ஒரு காலகட்டத்தில் சரியான வசதிகள் இல்லாமல் இருந்துச்சு, இருக்கைகள் இல்லாமல் இருந்துச்சு. அதே தமிழ்நாடு அரசாங்கம்
முன்பு நம்மளை ஆண்டவர்கள் பெரியவங்க அந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. மாற்றுத்திறனாளிகள் இப்போ மெரினா கடற்கரைக்கு நம்ம போகிறோம், 1 கிலோமீட்டர் நடந்து அந்த மணலை கடந்து தான் நம்ம நீரை தொட முடியும். என்னால் முடியும், உங்களால் முடியும். ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளிகள் முடியுமா? ஆனால் அதுக்குண்டான வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்பட்டது. ஏன் சொல்கிறேன்னா, மாற்றுத்திறனாளிகளை வந்துட்டு ஒரு மாற்றாந்தாய் கண்ணோட்டத்தோடு மனப்பான்மையோடு ஒரு காலத்தில் பார்த்துருக்கோம். அப்படி இல்லை, அவங்களுக்கு சமூகத்தில் ஒரு சம வாய்ப்பை நம்ம தரணும், அவங்கள நம்ம கட்டி காப்பாற்றணுன்ற எண்ணம் நமக்கெல்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு சபரிவர்மன் என்கிற ஒரு நண்பர், ஒரு கணவர், அந்த குடும்பத்தோட தலைவர் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார். ஏன் காரணம்? அவர் வந்துட்டு 60% அவருடைய வலது கை செயல்படாது. ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண், 60% உடல் ஊனமுற்றவர், மத்திய மாநில அரசாங்கத்தோட உதவிகளை பெறக்கூடியவர். அவருக்கு திருமணமாகி ஒரு மனைவி இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு அவர் பக்கவாதம் வந்து கைகால் செயல்பட முடியாத நிலைமை. இப்படி நல்லா ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு, அந்த குடும்பத்தோட பெரியவர் கைகால் விளங்கல, அந்த குடும்பத்தை அடுத்தபடியாக நடத்தக்கூடிய ஒரு ஆண் 60% ஊனமுற்றவர். அந்த குடும்பத்தோட சூழ்நிலை என்னவா இருக்கும்? அது கனவுல கூட பார்க்க முடியாத ஒரு குடும்பத்தில் வறுமையில் வாழக்கூடிய ஒரு சாதாரண கன்னியாகுமரி பக்கத்தில் ஈத்தங்காடு என்ற ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடிய சபரிவர்மன், அவர் தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்காக வீட்டிலேயே ஒரு சின்ன பெட்டி கடை வைத்திருக்கிறார். பெட்டி கடையில் அவர் குட்கா வித்தார் என்பதற்காக அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார். நீங்க வந்து உடனே வந்து குட்கா வழக்கா, விஜயபாஸ்கரா, இல்லை 4000 டன்னா 2000 டன்னா 100 கோடியா அப்படி நினைச்சிடாதீங்க. வெறும் ஒரு 8 பாக்கெட் 100 கிராம் குட்கா வித்ததுக்காக. ஏன்னா இது நடக்கிறது நீதிக்கான ஆட்சி, நேர்மைக்கான ஆட்சி, எளியவர்களுக்கான ஆட்சி, தாய்மாமா ஆட்சி. இந்த ஆட்சியில் வந்துட்டு எல்லாரும் சமமாக நடத்தப்படுவார்கள். 5000 கோடி குட்காவில் கஞ்சாவில் சம்பாரிச்சவங்களையும் தன்னுடைய கட்சியில் சேர்த்து வைத்து கொண்டு சம இடம் கொடுப்பாங்க. அவருக்கு மேலே கேஸ் போடாமல் பாதுகாப்பாங்க. ஆனால் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு குட்கா விற்றா அவனுங்களை அந்த விற்பவர்களை எடுத்து போயிட்டு குட்கா விற்பது தவறு, அவர்களை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இந்த பாரபட்சத்துக்காக நான் சொல்கிறேன், பணக்காரனாக இருந்து அவன் என்ன பண்ணாலும் அவனை பக்கத்தில் வச்சுப்பீங்க அதிகாரத்தை படைத்தவர்கள். ஒரு பாமரன் வயிற்று பொழப்புக்காக 50 ரூபா 100 ரூபா சின்ன சின்ன விஷயத்துக்கு காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் அடிச்சு கொள்ளுவீங்களா? இதுதான் மாமா ஆட்சியா, தாய் மாமா ஆட்சியா? இதுக்காக தான் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சாங்களா? அந்த சபரிவர்மனை காவல் நிலையத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அங்கேருந்து அவரை சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறாங்க. ஓகே, திடீர்னு பார்த்தா அந்த சபரிவர்மன் இறந்துறார். உடனே சொல்கிறாங்க வீட்டுக்கு காவல் நிலையத்தில் இந்த சிறைச்சாலையில் வந்து அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துட்டாருமா, வந்து சடன் டெத்து அப்படின்னு அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்கிறாங்க. 19 இடங்களில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணு பார்க்கும்போது 19 இடங்களில் காயங்கள் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கை வராத மனிதர், 60% உடல் ஊனமுற்ற ஒரு மனிதர் ஒரு சிறைச்சாலையில் போயிட்டு சண்டை போட முடியுமா? ஒரு உடல் ஊனமுற்ற ஒரு மனிதரை 100 கிராம் குட்கா வித்த வழக்கில் சிறையில் அடைக்கிற அளவுக்கு இந்த காவல்துறை ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப சல்யூட் பண்ணணும். பாருங்கள் மேடம், ரொம்ப எவ்வளோ சிறப்பான ஒரு காவல்துறை இல்லை? ஸ்காட்லாந்து போலீஸ் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து கொள்ள அடிச்சுட்டு 10 பேர் கற்பழிச்சுட்டு ஊரை ஏமாற்றி சுற்றுறவன வெளியே சுற்றின்னு இருக்கான். தாவேக்கா ஆட்சியில் போயிட்டு குவாரியில் லஞ்சம் கேட்கறது, வந்து டன்னா வந்து கஞ்சா இது போதைப் பொருளை கடத்தி மாட்டிக்கிறது, சொந்த கட்சிக்கார பொண்ணு வந்து கூட்டும் போயிட்டு எம்எல்ஏ பேரை சொல்லி லாட்ஜ் போட்டு கற்பழிக்கிறது. வாய் கூசுது, நாக்கு கூசுது, பேசக்கூடிய தலைப்பே இது இல்லை, வார்த்தையே வரல. ஆனால் ஒரு பத்திரிக்கைக்காரனா சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. நம்ம எந்த கட்சியும் சார்ந்தோ எந்த கட்சிக்கு சார்பாவோ பேசலை, எந்த கட்சியிலையும் நின்று நம்ம எம்எல்ஏ ஆக போகிறதில்ல. ஆனால் மக்களுக்கான ஆட்சியா இது? மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? கடந்த ஆட்சியாளர்களை நீங்கள் எதை வைத்து குறை சொன்னீர்கள்? கடந்த ஆட்சியை நீங்கள் எந்த அளவுக்கு காரி உமிழ்ந்தீர்கள்? கடந்த ஆட்சியில ஒரு அருமை தம்பி அஜித் என்கிற ஒரு காவலாளி ஒரு கோயிலில் ஒரு நகை திருட்டு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு இதே மாதிரி காவலர்களால் அடித்து லாக்அப் மரணம் ஏற்படுகிறது. அதே மாதிரி இன்றைக்கு நாகர்கோயிலில் வந்து சபரிவர்மன் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு லாக்அப் டெத் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்விற்கு விஜயும் காரணம் அல்ல. அன்றைக்கு நடந்த அஜித்குமார் வழக்கிலும் அன்றைக்கு இருந்த முதல்வர் மு.க. ஸ்டாலினும் காரணம் அல்ல. அங்கிருந்த காவலாளிகள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய அந்த ஆட்டிடியூட் தான் காரணம். நான் இப்படிதான் பண்ணுவேன், என்னை யார் கேட்க முடியும் என்கிற ஒரு எண்ணம் தான் காரணம். இதை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இல்ல, ஆட்டிடியூட் வர அளவுக்கு அரசு துறையில இருக்கிறாங்க, ஒரு பொறுப்பான துறையில இருக்கிறவங்க, ஆட்டிடியூட் வர அளவுக்கு யார் அந்த தைரியத்தை அவங்க கொடுத்தா? முதல்ல இல்ல, பொதுவாகவே வந்து காக்கி சட்டை அணிந்தவர்களுக்கு என்று ஒரு வானளாவிய ஒரு அதிகாரம் இருக்கு. இப்போ ஒரு திருடனை பிடிக்கணும்னா சில வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாதான் பிடிக்க முடியும். ஒரு தீவிரவாதியை ஒடுக்கணும், ஒரு தீவிரவாதத்தை கண்டுபிடிக்கணும்னா சில கடுமையான நடவடிக்கைகள் வரவேற்கப்படணும். சட்டங்கள் இருக்கு, திட்டங்கள் இருக்கு. ஆனா இதே நீங்க எடுத்துக்கங்க, அமெரிக்காவில் ஒருத்தர் இன்னொருத்தர் மேல ஒரு திருட்டு புகார் சொல்றார். அந்த திருட்டு புகாருக்காக அவர் உடனடியாக கைது செய்யப்படுவாரா? உடனடியாக அவர் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்படுவாரா? உடனடியாக அவர் கைகால் உடைக்கப்பட்டு மாவு கட்டு போடப்படும் நினைக்கிறீங்களா? அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டதோ அந்த நபரை 1 வார காலமோ 10 நாளோ குறிப்பிட்ட நாட்கள் ஃபாலோ செய்வார்கள். அதில் அவர்களுக்கு சந்தேகம் வலுத்திருந்தால் அவரை அழைத்து இன்டராக்ட் பண்ணுவாங்க. அதில் அவர் குற்றம்
நிரூபிக்கப்படும் பட்சத்தில் தான் சிறைச்சாலைக்கு செல்லப்படுவார், அடுத்த கட்ட தண்டனையை நோக்கி செல்லும். ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்ல. இன்னார் அதிகாரம் படைத்தவர், இன்னார் அரசியல்வாதி, இன்னார் பொருளாதார பலம் படைத்தவர், அவர் ஒரு சாதாரண மனிதன் மீது ஒரு குற்றம் சுமத்தினால் உடனே காவலர்களுக்கு அதிகாரம் பொத்து கொண்டு வரும், கைகால்களை உடைக்கலாம், அதிகாரிகள் அமைச்சர்கள் என்ன கேட்டு விடுவார்கள் என்ற ஒரு சில அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் குறிப்பாக சொல்ல போனா காவல்துறை அதிகாரிகள் நிறைய இளைஞர்கள் உள்ள வந்துட்டாங்க, படித்தவர்கள் உள்ள வந்துட்டாங்க. சோ தவறுகள் குறைந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். நம்ம எல்லாரையும் குறை சொல்லல, ஆனா எங்கே நடக்கிற ஒரு நிகழ்வு தான். ஆனா இன்றைக்கு கணவனை இழந்து, குடும்பத்து தலைவனை இழந்து, தந்தையை இழந்து அந்த பையன் அப்பா எங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த குடும்பத்துக்கு இந்த இழப்பை யாரால ஈடுகட்ட முடியுமா? அன்றைக்கு அஜித்குமார் மரணம், அன்றைய முதல்வர் உடனடியாக அன்றைக்கே அந்த குடும்பத்தை அழைத்து போனில் பேசி மன்னிப்பு கேட்டார், சாரி சொன்னார். ஆனா இன்றைக்கு இருக்கிற முதல்வர் அன்றைக்கு என்ன சொன்னார்? விஜய் என்ன சொன்னார்? எங்களுக்கு சாரிலாம் வேணாம், பாசாங்கலாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு நீதி வேணும்னு கேட்டார். ஆனால் இன்றைக்கு சபரிவர்மன் இறந்து இந்த நாட்களா இருக்கிறது. விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தை நேரில் சந்தித்தாரா? குடும்பத்தினருடன் போனில் பேசினாரா? மன்னிப்பு கேட்டாரா? அவர் ரேஷன் கடையில் அரிசி போட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கார். மக்களை திசை திருப்பும் நோக்கத்தோடு சொல்ல வரீங்களா? மக்களை திசை திருப்பதாக இருந்தாலும் தப்பு. அங்க ஒரு வீடு எழவு வீட்டை கண்டுகொள்ளாத அந்த இறப்பில், அந்த மரணத்தில், அந்த மரண வழியில் மக்களோடு நிற்காமல் போனது தவறு. கும்மிடிப்பூண்டியில 18 பேர் அமோனியா கசிவு ஏற்பட்டு இறந்தார்கள். அன்றைக்கு அவருடைய நண்பி திரிஷா அவர்களும் கேக் வெட்டி கொண்டிருக்கிறார். கும்மிடிப்பூண்டிக்கு சென்றாரா? உயிரிழந்த 18 குடும்பங்களை சந்தித்தாரா? ஆறுதல் சொன்னாரா? கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமி 2 பேர் பலாத்காரம் செய்து கொலை பண்ணா, அந்த குடும்பத்துக்கு அவர் இரங்கல் சொன்னாரா? நேரில் சென்றாரா? கரூர்ல 41 பேர் செத்து போனாங்க. ஓடி வந்துட்டீங்க சென்னைக்கு. ஒரு வருஷம் கழிச்சு போயிட்டு மேடையில வைத்து பாக்குறீங்க. இதுக்கு நடுவில் மகாபலிபுரம் ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு வர வைத்து நீங்களே வந்துட்டு ஆதரவு சொன்னதா சொன்னாங்க வெளியில வந்து. இது ஒரு முதல்வருக்கு அழகு இல்ல. உங்களை நேசிக்கிறாங்க, உங்களை மதிக்கிறாங்க, உங்களை எதிர்பார்த்து தான் உங்களை வாக்களிச்சு வர வச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கு மக்களோடு மக்களாக நீங்க பயணம் செய்யணும் இல்லையா? இது செய்யறாரா? சட்டம் தன் கடமையை செய்யணும். இந்த சபரிவர்மன் கேஸ்ல பாத்தீங்கன்னா அவரை ஒரு சாதாரண கடை நடத்தி ஒரு குட்கா வைத்து இருந்த ஒரு நபர், அவர் உடலில் 19 இடங்கள்ல காயம், போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா அவரை 22 பேர் ஏற்கனவே ரவுடிகள் லிஸ்ட்ல இருக்காங்க. A1 ரவுடிகள் லிஸ்ட்ல இருக்கிறவங்க ஒரு செல் 22 பேர் இருக்காங்க. அந்த செல்ல இந்த சாதாரண குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட சபரிவர்மனை A1 குற்றவாளிகள் தங்கியிருந்த செல்லுக்குள்ள போடுறாங்க. சரியா? ஏதோ இரவில் இவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு வாக்குவாதம் சண்டையாக மாறியதாகவும் உடனே அதிலிருந்த 8க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் A1 குற்றவாளிகள் சேர்ந்து இவரை தாக்கியதாகவும் சொல்றாங்க. அப்படி ஒரு உடல் ஊனமுற்றவருக்கு, உடல் உபாதை உள்ள ஒரு மனிதரை ஒரு அஃபெண்டர், அதாவது பூர்வீக குற்றவாளிகள், கிரிமினல்ஸ் கூட அந்த செல்ல போட வேண்டிய கட்டாயம் எங்க வந்துச்சு? அப்படியே இவர்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் உடனே அங்க சிறைத்துறை அதிகாரிகள் அதை சரி செய்து இவருக்கு உண்டான பாதுகாப்பை வழங்கி வேற ஒரு செல்ல தான் அடைத்திருக்கணும். ஆனா அப்படி பாதிக்கப்பட்டவரை கைகால்களை கட்டி மறுபடியும் சிறை காவலர்கள் அவரை அடித்ததாக அந்த குடும்பம் குற்றச்சாட்டுது. அப்படியேப்பட்ட என்ன பெரிய தவறை அவர் செய்தார்? சிறைத்துறை அந்த அதிகாரியை இன்னும் இந்த லிஸ்ட்ல அவங்க சேர்க்கல, கம்ப்ளைண்ட்ல சேர்க்காம இருக்காங்க. ஏன்? விஜய் ஆளக்கூடிய இந்த நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி ஆணையம் இருக்கு, மத்திய அரசாங்கத்தில் ஆணையம் இருக்கு. ஏன் இதுவரை எந்த ஆணையமும் அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக துணையாக தமிழக அரசின் இந்த காவல்துறையின் ஆணவ போக்கிற்கு எதிராக அவர்கள் கண்டனம் செய்யவில்லை? இப்படின்னா பல விஷயங்கள் இருக்கு. சட்டம் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கணும். அவங்க செஞ்சா தப்பு, இவங்க செஞ்சா தப்பு இல்லைன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. தப்புனா தப்பு தான். ஒரு குடும்பத்துக்கு சபரிவர்மனோட இழப்ப அந்த குழந்தை அப்பா எங்கன்னு தேடுது, யாரும் கொடுத்துட முடியுமா? நம்ம காவல்துறையினர் அவர்களுடைய கடமையை அறிந்து செயல்பட வேண்டும். அவர்கள் எல்லையை மீறக்கூடாது. மற்ற போன ஆட்சியில தவறு நடக்கும் போது அது தட்டி கேட்ட விஜய் அவர்கள் இந்த ஆட்சியில இன்னும் அது கடுமையான ஒரு தண்டனை எடுத்திருக்கணும் இல்லையா? பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சந்திருக்கணுமா இல்லையா? அதே மாவட்டத்தில் காங்கிரஸ் அந்த ராஜேஷ்குமார் அமைச்சராக இருக்கார். பக்கத்துல தூத்துக்குடியில அமைச்சராக ஸ்ரீநாத் இருக்கார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை 3 நாட்களாக போய் சென்று பார்க்காதது ஏன்? பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக நின்று இருக்க வேண்டாமா? விசாரணையை துரிதப்படுத்தி இருக்க வேண்டாமா? இனியாவது பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக, முதியவர்களுக்காக, மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றும்படியாக, அவர் உயிர்களை காப்பாற்றும்படியாக கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து அதிகார எல்லை மீறல் ஆகாமல், மனித உரிமைகள் மீறாமல், மனித உரிமைகள் காக்கப்பட்டு நாம் எல்லாம் நிம்மதியா வாழணும்னா முதலமைச்சர் அவர்கள் முதல்ல தமிழ்நாடு முழு சுற்றுப்பயணம் பண்ணணும். முதலமைச்சராகி அவர் சுற்றுப்பயணம் போன ஒரே ஊர் திருச்சி, கரூர். இதை தவிர்த்து தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கும் போலையா? ஏன் போக மாட்டாரா? காலைல 10 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 5 மணிக்கு போற கிளர்க் ஜாபா பார்த்துட்டு இருக்காங்க. மக்களை சந்திக்கணும். அண்ணாவிலிருந்து, காமராஜரிலிருந்து, கலைஞரிலிருந்து, எம்ஜிஆரிலிருந்து, ஜெயலலிதா அம்மையாரிலிருந்து, எடப்பாடியாரிலிருந்து மு.க. ஸ்டாலின் வரைக்கும் மண்ணிற்காக உழைத்தவர்கள், மக்களை போய் சந்தித்தவர்கள், இரவு பகல் பாராமல். ஆனா இவங்க கோட் ஷூட் போட்டுட்டு சட்டமன்ற கோட்டைக்குள்ளேயே உட்கார்ந்து ஆட்சி பண்ண நினைச்சா அது விஜய் அவர்களுக்கு எதிராக போய் முடியும் என்பதை மட்டும் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு தந்தையை இழந்த, கணவனை இழந்த அந்த குடும்பத்திற்கு மற்றும் ஒரு முறை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.